ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் இ-சேவை போர்ட்டலில் பயோமெட்ரிக் லாகின் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன் இ-சேவை போர்ட்டலில் இப்போ பயோமெட்ரிக் லாகினை எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஎன் இ-சேவை போர்ட்டலை லாகின் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக பயோமெட்ரிக் டிவைஸ் மூலமாக மட்டும்தான் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க 3 டைப்ஸ் ஆஃப் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கோஜண்ட், இன்னொன்று மந்த்ரா, இன்னொன்று மார்போ. ஸோ இந்த 3 டிவைஸ் வச்சுருக்கிறவங்க டிஎன் இ-சேவை போர்ட்டலில் அவங்களுடைய பயோமெட்ரிக் மூலமாக ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 3 டிவைஸ் இல்லை அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா கட்டாயம் இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டிவைஸ் வாங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஎன் இ-சேவை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது யாருடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் டிஎன் இ-சேவை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்களோ அந்த பர்சனுடைய கைரேகை வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் பயோமெட்ரிக் மூலமாக லாகின் பண்ண முடியும். அந்த பர்சன் பக்கத்தில் இல்லைன்னா உங்களால் லாகின் பண்ண முடியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறையா பர்சன்ஸ் வச்சு வாங்கியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒய்ஃபு, ஹஸ்பண்டுன்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக. ஸோ இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா டிஎன் இ-சேவை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா யார் நேமில் பண்ணியிருக்கீங்களோ, யாரோட ஆதார் கார்டில் பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்சன் இந்த பயோமெட்ரிக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டிவைஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஆர்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ ஆர்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மார்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா மார்போ அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதுக்கான இந்த ஆர்டி சர்வீஸ்க்கான பேமெண்ட் 1 இயர் பேமெண்ட் எவ்வளவோ அதை நீங்கள் பே பண்ணால் போதும். உங்களுக்கு ஆர்டி சர்வீசஸ் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மந்த்ராலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டி சர்வீஸ் ஆன்லைன் மூலமாக பே பண்ணிக்கலாம். கோஜென்ட்டுக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஆர்டி சர்வீஸ்க்கு பே பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட டிவைஸில் ஆர்டி சர்வீசஸ் ஆக்டிவேட்டில் இருக்கணும். ஆக்டிவேட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோமெட்ரிக் டிவைஸில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு லாகின் பண்ணிக்க முடியுங்க. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் இ-சேவை போர்ட்டலில் ஆப்ரேட்டர் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அதாவது டிஎன் இ-சேவை கிட்ட மெயில் மூலமாக கேட்ட தகவல் படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் இ-சேவை போர்ட்டலில் ஒரு டைம் நீங்கள் ஒரு பர்சனுடைய டீட்டெயில்ஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்போவுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்இஜிலேருந்து ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்சன் நேமில் டிஎன் இ-சேவை வாங்கியிருக்கீங்கன்னா லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த பர்சன் பேரில் மட்டும்தான் அந்த இ-சேவை ஒர்க் பண்ண முடியும். அந்த ஐடிக்கான பயோமெட்ரிக் லாகின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பர்சன் பேரில் ஐடி வாங்கியிருக்கீங்களோ அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது நிறைய பேர் அடிக்கடி கேட்டுட்டு இருந்த கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சர் இப்போ ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் பயோமெட்ரிக் டிவைஸ் வாங்கலை, புதுசாக வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மந்த்ரா L1 பயோமெட்ரிக் டிவைஸ் வாங்குங்க. வேறு எந்த டிவைஸும் வாங்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பழைய மாடல் டிசைன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா L0 பயோமெட்ரிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 13th June 2024 ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய L1 பயோமெட்ரிக் டிவைஸ் வாங்கிக்கோங்க. இந்த டிவைஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அது மூலமாக பே பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கே கொண்டு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் மார்போவில் டிவைஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா MSO 1300 E3RD. ஸோ இந்த டிவைஸ் வாங்குங்க. இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு L1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2 டிவைஸில் எந்த டிவைஸ்னாலும் வாங்கிக்கலாம். இந்த 2 டிவைஸ்க்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ வாங்கக்கூடியவங்க இதை வாங்கிக்கோங்க. சிஎஸ்சி போர்ட்டலில் இ-சேவை வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான பதில் இப்போ நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் இ-சேவை ஒர்க் ஆகுமாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் அப்டேட் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சிஎஸ்சியில் இ-சேவை சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது அதுக்கான பேமெண்ட் நிறைய பேருக்கு டெபிட் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் டெபிட் ஆனதுக்கப்புறம் ஒர்க் ஆகும். ஸோ இந்தமாரி நிறைய பேர் நிறைய விதமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ்ட்டெல்லாம் காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன அப்டேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 நாளில் ஒர்க் ஆகும், 15 நாளில் ஒர்க் ஆகும். ஸோ இந்தமாரி தான் சொல்கிறாங்க. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா சர்வர் கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ அது உண்மை. அதை தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸும் சொல்கிறாங்க இப்போ வரைக்கும். பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சில அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சிஎஸ்சி போர்ட்டலில் இ-சேவை ஒர்க் ஆகும்னு சொல்லி கன்ஃபர்மேஷனாக எதுவும் அப்டேட் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் அது ரிலேட்டடாக வீடியோ போடுவேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.